ஹே ஆல், இன்றைக்கி நம்ம டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரபிக் டிசைனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாங்காய் டிசைன் பார்க்க போகிறோம். இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா C+Sன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் போடுற எல்லா டிசைனுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ண பிறகு தான் அந்த டிசைன் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டில் ஒரு பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். இதோட அந்த ஷேப்ஸ்லாம் பர்ஃபெக்டாக உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா நீங்கள் கோனில் ட்ரை பண்ணுங்கள். அந்த ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அப்புறமா நீங்கள் அந்த டிசைனை போடுங்க. எனக்கு ஷேப்ஸ் தனியாகவும் டிசைன் தனியாகவும் இருக்கணும். சரிங்களா? எல்லாமே நீங்கள் நான் போட்ட மாதிரி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஷேப்ஸ் தனியாக போடுங்க. நாளைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரிப்ளை எல்லா டிசைனுமே நீங்கள் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அனுப்பணுன்றதுக்காகலாம் பண்ணாதீங்க. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற நோட்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. நான் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண எல்லா ஒர்க்குமே வெரிஃபை பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். நீங்கள் போடுற எல்லா பேப்பருமே கிளாஸை மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் நான் கவனிப்பேன். இப்போ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் டே கிளாஸோட கனெக்ட் பண்ணி எப்படி போடலான்றதை நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் இன்னும் நிறையா கற்றுக்கணும். ஏன்னா அரபிக் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பிரைடுக்கு போய் போடுறோம் அப்படின்னா அவங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க சிம்பிளாக போட சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு தேட முடியாத டிசைன்ஸ், ரொம்ப லாங்காக இருக்க டிசைன் போட மாட்டோம். ரொம்ப மினிமலாக இருக்கிற டிசைன் தான் போடுவோம். அதுக்கேற்ற பேமெண்ட் வாங்கிப்போம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற டிசைன் எதுனா அரபிக் டிசைன் தான். இந்த டிசைனில் ரொம்ப மஸ்ட்னா அரபிக் டிசைன் தான். அரபிக் டிசைனில் இந்த டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணால் தான், இதை இம்ப்ரூவ் பண்ணி தான் நான் நிறைய டிசைனை நம்ம பேசிக்ஸில் ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். டக்குன்னு ஒரு கையை கொடுக்குறாங்க போடுங்கன்னு சொல்லும் போது நம்ம யோசிக்காமல் அந்த டிசைன் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கோம். ஸோ அதை எடுத்தவொன்னு போடுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது டிசைன் பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? நேற்று நம்ம பார்த்த லைன்ஸ் விட்டுருங்க. லைன்ஸ் நம்ம வேறு ஒன்றுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் டாட்ஸ், டியர் ட்ராப்ஸ், ஆர்ம்ஸ், ஸ்ப்ரில்ஸ் இதெல்லாம் இந்த டிசைனோட கனெக்ட் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். ஸோ எல்லாமே எப்படி என்ன டிசைனோட கனெக்ட் பண்ணால் ஒரு டிசைன் மேலே ஈஸியாக போடுறதுன்றது நம்ம மைண்டில் பதிஞ்சிரும். சரிங்களா? இந்த டிசைன்ஸ்லாம் இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தும் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த டிசைன் மாதிரியே இந்த மாதிரி டைப்பில் இன்னும் நிறைய டிசைன் மேக் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிசைனுக்குள்ளே இருக்கிற எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை எப்படி ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலான்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபில் பண்ணுறது எப்படி, ஃபில்லிங் எப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ நான் போட்டிருக்க டிசைனோட வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். சின்ன டிசைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டாட் எப்படி வைக்கணுன்றது கூட நான் சொல்லியிருக்கேன். ஸோ டாட் எப்படி வைக்கணுன்றது லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஃப்ளோவாக வந்திருக்கும். ஸ்ப்ரில் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பாருங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க விதமும் நீங்கள் பாருங்கள். நேற்று நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி மார்க்கிங் லைன் போட்டும் ஆர்ம்ஸ் போட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஃப்ளோவாக போட்டுட்டேன். நீங்கள் போடலன்னா மார்க்கிங் லைன் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அம்ஸ் பர்ஃபெக்டாக வரணும். சரிங்களா? இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா எல்லா டிசைனுமே 2 டைம்ஸ் போட்டு அனுப்புங்க. A4 ஷீட். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் சொல்கிறேன். மிஸ்டேக்ஸ் நான் அகைன் உங்களுக்கு ரீஒர்க் சொல்லுவேன். நீங்கள் அகைன் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். எல்லா டிசைனும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.